இருக்கு. தலைதான் மிக முக்கியமான உடம்புல ஒரு பகுதியா இருக்கு. ஹெல்மெட் போட்டிருந்தால இவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி எதுவும் ஏற்படாம சிறு காயங்களோட இவங்க தப்பிச்சிருக்காங்க. கடலூர் புதுநகர் போலீஸ் ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பிராக்டிகல் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கும். அதை நம்ம பிராக்டிகலா தான் பண்ணுவோம். அதே போல கடலூர் புதுநகர் போலீஸ் வாகன ஓட்டிகளுக்கும் மக்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு வித்தியாசமான விழிப்புணர்வு வீடியோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்காங்க. என்ன வீடியோனா, நம்ம ஹெல்மெட் போடாம போனா ஒன்னு ஃபைன் போடுவாங்க, இல்ல இன்னும் சில போலீஸ் ஹெல்மெட் வாங்கி கொடுப்பாங்க. அது ரேரா தான் நடக்கும். ஆனா கடலூர் போலீஸ் ஹெல்மெட் போடாத சில வாகன ஓட்டிகளை கையோட கூட்டிக்கிட்டு கடலூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே அங்க சிலர் தலையில அடிப்பட்டவங்க, காயமடைஞ்சவங்க, இந்த விபத்துல சிக்கி இருப்பாங்களே, அவங்களெல்லாம் காமிச்சு ஹெல்மெட் போடலன்னா உங்களுக்கும் இதே போலதான் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேலாவது டிராவல் பண்ணும்போது ஹெல்மெட்டோட போங்க அப்படின்னு வந்த எல்லாருக்குமே ஹெல்மெட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த நேரத்துல கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார், துணை கண்காணிப்பாளர் தமிழ் இனியன், புதுநகர் காவல் உதவி ஆய்வாளர் திரு பிரசன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பாராட்ட நம்ம தெரிவிக்கணும்.